Good morning, ma'am. Good morning, sir. Good morning, ma'am. குட் மார்னிங் மேம். ஸோ ஒரு ஜஸ்ட் 1 minute ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. குட் மார்னிங். வீடியோ ஆடியோ கிளியரா இருக்கா? யாராவது ஒருத்தர் மட்டும் கன்ஃபர்மேஷன் தாங்க. ஹலோ. ஓகே ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் கிளாஸு. ஸோ எல்லாருமே உட்காந்துக்கோங்க. லாஸ்ட் கிளாஸ் வந்து பிரணயமா 2 பண்ணோம், கபாலபதி அப்புறம் நாடி சோதனா. அது ரெண்டுத்தையும் செஞ்சு நம்ம இந்த கிளாஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் ப்ரேயர். எல்லாருமே உட்காந்து கைகளை சின்முத்ரால வச்சுக்கோங்க. ஒரு 3 times, ஒரு 3 தடவை நல்லா பொறுமையா மூச்சு உள்ளே இழுங்க, பொறுமையா மூச்சு வெளியே விடுங்க. முதுகு நல்லா நேரா நிமிர்ந்து இருக்கட்டும். ஓகே, இப்ப வந்து 3 தடவை ஓம் சாண்டிங் பண்ணலாம். ரெடி? நல்லா இன்ஹேல் பண்ணுங்க, டீப் இன்ஹேல். செகண்ட் டைம் இன்ஹேல். Third time, inhale. ஓகே, பிரேயர் குரு பிரம்மா குரு விஷ்ணு. நம்ம நமஸ்கார் முத்ரா வச்சுட்டு யாருக்கு சொல்லணும்னு தோணுதோ கூடவே சொல்லலாம், இல்லைன்னா கவனிக்கலாம். சரி, இன்ஹேல். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. Slowly relax and open your eyes. கண்ணை திறக்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ் செய்யாதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா, நம்ம கபாலபதினா என்ன, நாடி சோதனைனா என்ன அப்படின்றத ஒரு தடவை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கபாலபதியில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கபாலபதி வந்து என்ன பண்றோம், ஒரு நல்லா டீப்பா இன்ஹேல் பண்ணிட்டு ஃபாஸ்டா வெறும் எக்ஸ்ஹேல் மட்டும் ஃபாஸ்டா நம்ம தும்புற மாதிரி ஒரு எக்ஸ்ஹேல். அதாவது இன்ஹேல், வயிற்றுல ஒரு கை இருக்கட்டும், ஃபாஸ்டா எக்ஸ்ஹேல், நல்லா வேகமா மூச்சு விடுற மாதிரி எக்ஸ்ஹேல். எக்ஸ்ஹேல் பண்ணிட்டு லைட்டா ரிலாக்ஸ் பண்ணீங்கனாலே இன்ஹலேஷன், அதாவது மூச்சு உள்ள இழுக்கிறது தன்னால உள்ள போகும். நம்ம இன்ஹலேஷன்ல ஃபோக்கஸே பண்ண வேணாம், நல்லா வேகமா மூச்சு எக்ஸ்ஹேல் பண்றதுல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ணணும்ன்றது ஒரு தடவை காட்டுறேன், ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஒரு கை இந்த ஸ்டமக்ல வந்து நம்ம இன்ஹேல் பண்ணும்போது ஸ்டமக் வெளியே வரணும், எக்ஸேல் பண்ணும்போது வேகமா உள்ள போகணும் ஸ்டமக். ஸோ நம்ம காற்று வந்து வேகமா வெளியே வரும். இதை வந்து ஒரு 10 times பண்ணலாம். நான் பண்ணி காட்டுறேன், ஃபர்ஸ்ட் பாருங்க. ஹேண்ட்ஸ் வந்து ஸ்டமக்ல வச்சுக்கணும், இன்னொரு கை சின்முத்ரால இருக்கணும். நல்லா டீப்பா ஃபர்ஸ்ட் இன்ஹேல் பண்ணிக்கணும்
and start. இந்த மாதிரி வேகமா எக்ஸ்ஹேல்ல ஃபோக்கஸ் பண்ணணும். நம்மளோட இன்ஹேல் வந்து நம்ம ஒரு தடவை ரிலாக்ஸ் பண்ணும்போது நமக்கு ரிலாக்ஸ் பண்ணோம்னா தன்னால இன்ஹேல் ஆயிடும். ஸோ இன்ஹலேஷன்ல ஃபோக்கஸ் பண்ணா எக்ஸ்ஹேல்ல மட்டும் ஃபோக்கஸ் செய்யுங்க மறுபடியும். ஸோ இதை நம்ம வந்து ஒரு தடவை இன்ஹேல் பண்ணிட்டு 15 டைம்ஸ் வந்து எக்ஸ்ஹேல் இந்த மாதிரி ஃபாஸ்டா பண்ணலாம். அதுக்கப்புறம் ரிலாக்ஸ். மறுபடியும் ஒரு 2 to 3 டைம்ஸ் ப்ரீத் பண்ணிட்டு செகண்ட் ரவுண்டா இந்த மாதிரி இன்னொரு தடவை 15 டைம்ஸ் பண்ணலாம். ஸோ மொத்தம் 2 ரவுண்ட் பண்ணலாம். ரெடி? ஃபர்ஸ்ட் ஒரு கையை வந்து வயிற்றுல வச்சுக்கோங்க. கையை வயிற்றுல வச்சுக்கிறது நம்ம ஸ்டமக்கோட மூவ்மெண்ட் தெரியறதுக்காக. ஓகே, ஃபர்ஸ்ட் நல்லா டீப்பா இன்ஹேல் பண்ணுங்க. இன்ஹேல் அண்ட் ஸ்டார்ட். Slowly relax, normal breathe in and normal breathe out. 15 times complete பண்ண உடனே பொறுமையா இன்ஹேல் பண்ணுங்க, பொறுமையா எக்ஸ்ஹேல் பண்ணுங்க for 3 times. சில பேருக்கு மூக்குல சளி இருந்தது அப்படின்னா அதை நல்லா சிந்திருங்க செகண்ட் ரவுண்ட் செய்யறதுக்கு முன்னாடி. ஏன்னா ஏதாவது கன்ஜெஷன் இருந்தது அப்படின்னா இது பண்ணும்போது வெளியே வந்து நம்மளோட ப்ரீதிங் வந்து ஃப்ரீ ஆகும். அதுக்குதான் இது மெயினா பண்றது. ஸோ சிந்திருங்க, ஸோ ஃப்ரீ ஆகும். ஓகே, இப்போ செகண்ட் ரவுண்ட் செய்யலாம். ஹேண்ட்ஸ் ஆன் யுவர் ஸ்டமக். ரெடி? நல்லா டீப்பா இன்ஹேல் பண்ணுங்க. இன்ஹேல், ஸ்டார்ட். நார்மல் பிரீத் இன் அண்ட் நார்மல் பிரீத் அவுட். ரெண்டு கையுமே சின் முத்ரால வச்சுக்கோங்க. முதுகு நேரா உட்கார்ந்து பொறுமையா இன்ஹேல் பண்ணுங்க, பொறுமையா எக்ஸ்ஹேல் பண்ணுங்க. ஓகே, ரிலாக்ஸ். ஸோ இதுதான் கபாலபதி. இது வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் நம்ம செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம நோஸ்ல வந்து ஏதாவது பிளாக்கேஜ் இருந்தாலோ சளி அடைப்பு இருந்தாலோ இதை செய்யும் பொழுது நம்ம பிளாக்கேஜ் எல்லாம் ரிமூவ் ஆயிடும். அடுத்தது வந்து ஃப்ரீயா நல்லா ப்ரீதிங் பண்ணலாம். ஸோ பிராணாயாமம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் இதை நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் கபாலபதி. 2 ரவுண்ட் நம்ம முடிச்சாச்சு. செகண்ட் அடுத்தது வந்து நாடி சோதனை. இது ரொம்ப காமனான பிராணாயாமம். இது என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து சின்முத்ராலேயே ரெஸ்டிங்லேயே தான் இருக்கும். நம்மளோட ரைட் ஹேண்ட் வந்து நாசிக முத்ரா அப்படின்னு சொல்லுவோம், இல்ல விஷ்ணு முத்ரா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆள்காட்டி விரல், நடுவிரல் ரெண்டுத்தையும் மட்டும் மடக்கிடணும். மீதி 3 விரலும் நீட்டியே இருக்கணும். ஸோ இதுதான் வந்து நாசிக முத்ரா இல்லைன்னா விஷ்ணு முத்ரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த முத்ரால என்ன வந்து ரைட் ஹேண்டு இந்த முத்ரால இருக்கணும். எல்லாருக்கும் ரைட் ஹேண்ட் தான். லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சுக்காதீங்க, ரைட் ஹேண்ட்ல வச்சீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும். ஸோ இந்த முத்ராவை கையில வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் நாடி சோதனா வந்து ஸ்டார்ட் பண்றது எப்பவுமே லெஃப்ட்ல இன்ஹேல் பண்ணணும். அதாவது ஒரு சைடு பிரீத் பண்றோம்னா இன்னொரு சைடு க்ளோஸ் பண்ணிடணும். அப்பதான் இன்னொரு சைடு பிரீதிங் இன்ஹேலோ, எக்ஸைல் இந்த சைடு பண்றோம்னா ஆப்போசிட் சைடு க்ளோஸ் பண்ணிடணும். அதாவது ரைட் சைடு க்ளோஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளோட கட்டை விரல் வச்சு க்ளோஸ் பண்ணணும். லெஃப்ட் சைடு க்ளோஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய மோதிர விரலையும் சுண்டு விரலையும் வச்சு லைட்டா அழுத்தி க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட ப்ரீதிங் மெக்கானிசம். பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல இன்ஹேல் பண்ணுவோம், ரைட்ல எக்ஸ்ஹேல் பண்ணுவோம், மறுபடியும் ரைட்ல இன்ஹேல் பண்ணுவோம், லெஃப்ட்ல எக்ஸ்ஹேல் பண்ணுவோம். ஸோ ரைட்ல போகும்போது லெஃப்ட க்ளோஸ் பண்ணிடலாம், லெஃப்ட்ல போகும்போது ரைட்ல க்ளோஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி மாத்தி மாத்தி பண்ணோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல 3 ரவுண்ட் பண்ணோம். இதே மாதிரி இன்னைக்கு 6 ரவுண்ட் பண்ணலாம். நான் கவுண்டிங் தருவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கண்ணை மூடிட்டு நீங்க எதையும் பார்க்க வேணாம். என்னோட வாய்ஸ் லெஃப்ட்ல இன்ஹேல்னா லெஃப்ட்ல இன்ஹேல் சொல்வேன், அப்ப ரைட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரைட் எக்ஸ்ஹேல் சொல்றேன்னா லெஃப்ட க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் நாசிக முத்ரா. எல்லாருக்கும் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். ரெடி, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டீப் இன்ஹேல், அப்புறம் மொத்தமா கம்ப்ளீட்டா எக்ஸேல் பண்ணிக்கோங்க. இப்ப ரைட் சைட் க்ளோஸ் பண்ணிட்டு லெஃப்ட் இன்ஹேல் 1 2 3 4
5. Right exhale. 1, 2, 3, 4, 5. Again, right inhale. 1, 2, 3, 4, 5. Left exhale. 1, 2, 3, 4, 5. Second round. Left inhale. 1, 2, 3, 4, 5. Right exhale. 1, 2, 3, 4, 5. Right inhale. 1, 2, 3, 4, 5. Again, left exhale. 1, 2, 3, 4, 5. Third round. Left inhale. 1, 2, 3, 4, 5. Right exhale. 1, 2, 3, 4, 5. Right inhale. 1, 2, 3, 4, 5. Left exhale. 1, 2, 3, 4, 5. Fourth round. Left inhale. 1, 2, 3, 4, 5. Right exhale. 1, 2, 3, 4, 5. Right inhale. 1, 2, 3, 4, 5. Left exhale. 1, 2, 3, 4, 5. Fifth round. Left inhale. 1, 2, 3, 4, 5. Right exhale. 1, 2, 3, 4, 5. Right inhale. 1, 2, 3, 4, 5. Left exhale. 1, 2, 3, 4, 5. Last round. Left inhale. 1, 2, 3, 4, 5. Right exhale. 1, 2, 3, 4, 5. Right inhale. 1, 2, 3, 4, 5. Left exhale. 1, 2, 3, 4, 5. ஓகே, ஸ்லோவா கையை வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். கை ரெண்டு கையிலுமே இப்ப சின்முத்ரா வச்சு நார்மல் பிரீத் இன் அண்ட் நார்மல் பிரீத் அவுட் ஒரு 5 டைம்ஸ் கண்டிப்பா இதை செய்யணும். ஏன்னா ஒரே நாஸ்ட்ரல்ல தான் இவ்வளவு நேரம் பிரீத் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பிரீதிங் நார்மலா வர்றதுக்காக ரெண்டு நாஸ்ட்ரல்லையும் இன்ஹேல் அண்ட் ரெண்டு நாஸ்ட்ரல்லையும் எக்ஸ்ஹேல் பண்ணுங்க. ஓகே, ரிலாக்ஸ். பொறுமையா கண்ணை திறக்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரெண்டு பிராணாயாமா. எல்லாருக்கும் கிளியரா இருந்ததுன்னு நம்புறேன். நம்ம அடுத்தது ஆசனா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பொறுமையா ஃபர்ஸ்ட் காலை வந்து எல்லாரும் நீட்டி உட்காந்து கால் நீட்டி கால் நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. காலை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா ஆசனா ஸ்டார்ட் பண்ணலாம். காலில் இந்த ஆங்கிள் ரொட்டேஷன் பண்ணீங்கன்னா கால் மறுத்து இருந்தது அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமா நம்மளுக்கு அந்த நம்பர்ஸ்லாம் ரிலீஸ் ஆகும். ஓகே, இப்போ பொறுமையா மேட்ல எழுந்து நில்லுங்க. எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் கேமராவை கொஞ்சம் ஆன்ல வைங்க. அப்பதான் நான் கரெக்ஷன்ஸ் எதுவும் தான் பார்க்க முடியும். ஓகே, எல்லாரும் எழுந்து நிக்கலாம். ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப்.
நான் நிக்கிறது என்னோட ஃபுல் ஹைட் கேமரா தெரியுதா எல்லாருக்குமே? தெரிஞ்சதுன்னா ஒரு தம்ஸ் அப் மட்டும் காட்டுங்க ப்ளீஸ். ஸோ கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, நம்ம லூசனிங்லாம் ஜாயின்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஹேண்ட்ஸ் வந்து ஹிப்ல வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரைட் லெக் அப். ரெடி? 1 2 3 4 5. ரிலாக்ஸ். அதே மாதிரி லெஃப்ட் லெக் 1 2 3 4 5. ரிலாக்ஸ். அடுத்தது அகைன் ankle rotation. ரைட் லெக் 1 2 3 4 5. Reverse rotation 1 2 3 4 5. Relax. Opposite leg rotation 1 2 3 4 5. Reverse 1 2 3 4 5. Relax. Okay, breathe in and breathe out. அடுத்தது நீ பெண்டிங் பண்ணலாம். கால் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு நீஸ்ல கை வச்சுக்கோங்க. ரெடி? 5 டைம்ஸ். ஸ்டார்ட். 1 2 3 4 and 5. ஓகே, ஸ்ட்ரைட் அண்ட் ரிலாக்ஸ். ஓகே, இப்போ லெக்ஸ் வந்து ஒரு 1 feet தள்ளி வச்சுக்கலாம். ஹேண்ட்ஸ் ஆன் யர் ஹிப். நம்ம ஹிப் ரொட்டேஷன் பண்ணலாம். 5 rounds clockwise and 5 rounds anti clockwise. ரெடி? ஸ்டார்ட். 1 2 3 4 and 5. ஓகே, ரிவர்ஸ். 1 2 3 4 5. Okay, relax. Normal inhale and exhale. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ட்விஸ்டிங் பண்ணலாம். கைகளை இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல வச்சுக்கோங்க. 10 கவுண்ட்ஸ் பண்ணலாம். ரைட் சைட் 5, அப்புறமா லெஃப்ட் சைட் 5. ஓகே, ரெடி? ரைட் சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, slowly hands down. Breathe in and breathe out. ஓகே, அடுத்தது வந்து ஷோல்டர் ஜாயிண்ட். நம்ம வந்து ஃபிங்கர்ஸை ஷோல்டர்ல வச்சுக்கோங்க. 5 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணலாம். ரெடி? ஸ்டார்ட். 1 2 3 4 5. ரிவர்ஸ். 1 2 3 4 and 5. Okay, hands down. Breathe in and breathe out. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எல்போ பெண்டிங். கைகளை ஸ்ட்ரைட்டாவோ இல்லை சைட்லயோ நீட்டிக்கலாம். சைட்ல நீட்டிட்டு பொறுமையா எல்போ பெண்டிங். 1 2 3 4 5. ஹேண்ட்ஸ் டவுன். லாங். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்மளுடைய ரிஸ்ட் அப் அண்ட் டவுன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஷோல்டர் லெவலுக்கு கைகளை நீட்டிக்கோங்க. கைகளை நீட்டிட்டு பொறுமையா ஸ்லோலி அப் டவுன். இது இன்ஹேல் அப், exhale down. Inhale up, exhale down. Inhale up, exhale down. Inhale up, exhale down. Last time. Inhale up, exhale down. Slowly hands down. Breathe in and breathe out. Okay, next வந்து wrist rotation. நம்ம கட்டை விரல இந்த மாதிரி நடுவுல வச்சு
கை ரெண்டுத்தையும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம் விரல்கள் எல்லாம். இப்போ ரொட்டேஷன். ரெடி? 5 கவுண்ட். ஸ்டார்ட். 1 2 3 4 5. ரிவர்ஸ். 1 2 3 4 5. ரிலாக்ஸ். ஓகே, பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட். இப்போ லாஸ்ட் ஜாயிண்ட் நம்மளோட நெக். கால்களை 1 feet தள்ளி வச்சு ஹிப்ல கை வச்சுக்கலாம். ரெடி? ஃபர்ஸ்ட் வந்து அப் அண்ட் டவுன். இன்ஹேல் அப் அண்ட் எக்ஸ்ஹேல் டவுன். இதை 5 times பண்ணலாம். ரெடி? ஸ்லோலி இன்ஹேல் அப், exhale down, inhale up, exhale down, inhale up, exhale down, inhale up, exhale down, inhale up, exhale down. Relax. Okay, இப்போ வந்து right and left பண்ணலாம். 5 rounds. Ready? Slowly start on your right, left, right, left, right, left, right, left. Last round, right and left. Okay, breathe in and breathe out. Okay, இப்போ வந்து பொறுமையா 3 times ரொட்டேஷன் பண்ணலாம், கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். இது கவுண்டிங் கிடையாது, பொறுமையாவே பண்ணுங்க. ரெடி? ஸ்லோலி ஸ்டார்ட். ஓகே, எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ரிலாக்ஸ். கம்ப்ளீட் பண்ணலைன்னா கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நார்மல் இன்ஹேல் அண்ட் நார்மல் எக்ஸ்ஹேல். நம்ம லூசனிங் தி ஜாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆசனா ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆசனா மோஸ்ட்லி எல்லா கிளாஸ்லயுமே தாடாசனா தான் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆசனா செய்யும் போது நல்லா ஃபுல் பாடியை ஸ்ட்ரெச் பண்ணோம்னா அடுத்தடுத்த ஆசனா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆசனா தாடாசனா. லெக்ஸ் டுகெதர், கால்கள் சேர்த்து வச்சுக்கலாம். ஹேண்ட்ஸ் அப். பொறுமையா ஃபிங்கர்ஸ் ஜாயின் பண்ணி நல்லா கைகளை வந்து மேலே ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெச் அப் அண்ட் ஸ்லோலி ஹீல்ஸ் அப். காலோட ஹீல்ஸ் ரைஸ் பண்ணி டவுன். ஓகே, இதுதான் ஆசனா. 3 times அப் அண்ட் டவுன் பண்ணுவோம். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். 3 times அப் அண்ட் டவுன் பண்ணுவோம். 4th time மேல போய் ஒரு 10 கவுண்ட் ஸ்டே பண்ணிடுவோம். ரெடி? பிரீதிங்கோட பண்ணுங்க. ரெடி? ஸ்ட்ரெச் அவுட். Slowly inhale, lift your heels up and exhale down. Again inhale up, exhale down. Inhale up, exhale down. Okay, இப்போ ஹோல்டிங் பண்ணலாம். Slowly up. Focus on one point. ஒரே ஒரு புள்ளியில பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 and 10. Slowly exhale down and hands down. ஓகே, நல்லா மூச்சு இழுத்துடுங்க. இது பேர் தாடாசனா, பனைமரம் போஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ட்ரீ போஸ் பண்ணலாம். இது பேரு விருக்ஷாசனம். இது வந்து ஃபுல் போஸ் நான் கம்ப்ளீட்டா பண்ணல. நம்ம இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்றதுனால ஒரு நார்மலான போஸ் போவாங்க. பொறுமையா என்ன பண்ணணும், காலை எடுத்து நம்மளோட தொடையில இந்த மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி வச்சு பேலன்ஸ்டா ஃபர்ஸ்ட் நிக்கலாம். நிக்க வருது அப்படின்னா பொறுமையா இங்க கை வச்சாலும் ஓகே,
இல்லை என்னால ஃபுல் போஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கையை வந்து ஃபுல்லா தலைக்கு மேல இப்படி தூக்கலாம். இல்ல என்னால இவ்வளவுதான் நிக்க முடியுது அப்படின்னா வெல் அண்ட் குட், இங்கேயே ஸ்டே பண்ணி ஹோல்ட் பண்ணுங்க. நம்ம பேலன்ஸ் பண்றதுக்கான ஒரு சீக்ரெட் என்னன்னா ஒரே இடத்துல மட்டும் பாருங்க. பார்வை அங்க இங்கேன்னு போகாம இருந்ததுன்னா பேலன்ஸ் பண்ணலாம். ஓகே, ரெடி? ஹோல்டிங் பண்ணலாம். ஒரு கால் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்லோலி ரைஸ் யுவர் ஹேண்ட் and join your palm. Ready? 10 counts. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, and 10. Okay, slowly hands down and slowly relax your leg. Okay, நல்லா மூச்சு இழுத்து மூச்சு வெளியே விடுங்க 3 times. ஓகே, பொறுமையா இப்போ ஆப்போசிட் சைட் பண்ணலாம். அதே மாதிரி ஆப்போசிட் கால் எடுத்து நம்மளோட தைஸ்ல வைக்கலாம். ரெடி? பேலன்ஸ் வந்தோடனே கை வந்து முன்னாடியோ அப்படி இல்லை ஃபுல்லா பண்ண முடியும் அப்படின்னு கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா பொறுமையா கை வந்து நல்லா மேல ரைஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ரெடி? ஃபோக்கஸ் ஆன் 1 பாயிண்ட். ஒரே இடத்துல பார்வை இருக்கட்டும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, and 10. Okay, slowly hands down. பொறுமையா கால்களையும் ரிலீஸ் பண்ணிடலாம். ரிலாக்ஸ். மறுபடியும் நல்லா மூச்சு இழுத்துடுங்க 3 times. Slowly inhale and slowly exhale. நம்ம எப்பவுமே ஒரு போஸ்ட் பேலன்ஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம மூச்சை பிடிச்சிட்டு பேலன்ஸ் பண்ணுவோம். அதனாலதான் ஒரு ஆசனா முடிக்கும் போதும் மூச்சை நல்லா இழுத்து விடுங்க அப்படின்னு சொல்றேன். பட் போஸ்ட்ல நிற்கும் போதும் நல்லா பிரீத் பண்ண ட்ரை பண்ணுங்க. அது நல்லது. மூச்சை எப்பவுமே ஒரு போஸ்ட்ல நிற்கும் போது பிடிச்சி ஹோல்ட் பண்ணி வைக்க வேணாம். அது எங்கேயாவது நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயின் தான் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஆசனா கொஞ்சம் சிம்பிளான ஆசனா தான், பட் ட்ரை பண்ணலாம். என்னன்னா நான் சைட்ல டர்ன் பண்ணிட்டேன். கால் வந்து பின்னாடி இந்த மாதிரி பெண்ட் பண்ணி 2 கையும் வச்சு ஹோல்ட் பண்ண முடியுதா பாருங்க. இங்க வரைக்கும் வருது அப்படின்னா ஓகே, பட் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி நம்ம முட்டி வந்து தரையை பாக்குற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு முட்டியை பின்னாடி தூக்குற மாதிரி நம்ம பின்னாடி இப்படி காலை வந்து பின்னாடி இப்படி இழுத்தோம் அப்படின்னா முட்டி இந்த ஸ்ட்ரெயிட் வரும். உங்களுக்கு பண்ண முடியுதா ட்ரை பண்ணுங்க. பாடி ஸ்ட்ரெயிட் ஆச்சு நேரா பார்க்கலாம். இல்லை எனக்கு இவ்வளவுதான் வருது அப்படின்னா அதுவும் ஓகே, பட் என்னால தூக்க முடியும் அப்படின்னா குட். கஷ்டமா இருக்கு பேலன்ஸ் பண்ண அப்படின்னா ஒரு கையில செவுத்த பிடிச்சிக்கலாம், வால் சப்போர்ட் எடுத்துக்கலாம் இன்னொரு கையில. ஓகே, ரெடி? இதுதான் போஸ்டர். ட்ரை பண்ணுங்க. நம்மளோட கை மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஃபீல் பண்ணுங்க. ரெடி? 10 கவுண்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, and 10. Okay, slowly leg down. காலை பொறுமையா ரிலீஸ் பண்ணிக்கலாம். அகைன் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். பொறுமையா வந்து ஆப்போசிட் சைட் பண்ணலாம். ஆப்போசிட் லெக் பெண்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ரெடி? பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, and 10. Slowly down. ஓகே, நல்லா மூச்சு தொடங்க. ரிலாக்ஸ். பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட். லைட்டா வாக் பண்ணி கால் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. நம்ம தை ஸ்ட்ரெச் ஆகி இருக்கும். ஓகே, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பண்ண ஆசனாவும் ஒரு 2 ஆசனா பார்த்துடலாம் டக்குன்னு. ஓகே,
ஒரு 3 feet காலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. 2ல இருந்து 3 அடி காலை தள்ளி வச்சுக்கலாம். காலை தள்ளி வச்சுட்டு லாஸ்ட்ல திரிகோணாசனாவும் பரிவித்த திரிகோணாசனாவும் பண்ணோம். ட்ரையாங்கிள் போஸும் ட்விஸ்டிங் ட்ரையாங்கிள் போஸும் செஞ்சோம். ஸோ ஒரு தடவை நான் செஞ்சு காட்டுறேன், அதை பார்த்துட்டு அடுத்தது நம்ம எல்லாருமே செய்யலாம். ரெடி? ஸ்லோவா கால் நல்லா 3 feet தள்ளி வச்சுட்டு ரைட் லெக்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் அண்ட் ஹேண்ட்ஸ் அப் பண்ணிட்டு ஸ்லோவா வந்து நான் எக்ஸ்ஹேல் பண்ணிட்டே ஒரு சைட் பெண்ட் பண்ணி ஸ்டே பண்றேன். இது ட்ரையாங்கிள் போஸ். இதே மாதிரி 2 சைடும் செய்யலாம். ரெடி? கம் அப், ரிலாக்ஸ். ஓகே, ரைட் லெக்கை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி? பிரீதிங்கோட செய்யலாம். ஸ்லோலி இன்ஹேல், ஹேண்ட்ஸ் அப். Exhale, bend down. Slowly inhale and exhale. 1, 2, 3, 4, 6, 7, 8, 9, and 10. Okay, slowly up and hands down. Okay, இப்போ ரைட் லெக்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம். Again, open your left leg. இப்போ லெஃப்ட் சைடு இதே மாதிரி தான் ஆசனா பண்ணலாம். ரெடி? ஸ்லோலி இன்ஹேல், ஹேண்ட்ஸ் அப். அப்படியே கூடவே பண்ணுங்க. எக்ஸேல் அண்ட் டவுன். நல்லா மூச்சு இழுத்துடுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay, slowly up and exhale, relax. Leg வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் ஆசனாக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், செஞ்சு காட்டுறேன், ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி வந்து என்ன பண்றோம், ரைட் லெக்கை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ரைட் லெக் ஓப்பன் பண்ணிட்டு பொறுமையா என்ன பண்றோம்னா பரிவர்த்த திரிகோணாசனம். இது ட்விஸ்டிங். நம்ம ஒரே சைடு இப்போ பெண்ட் பண்ண மாதிரி நான் வந்து ஆப்போசிட் ஹேண்ட் வந்து ஆப்போசிட் லெக்கை போய் ஹோல்ட் பண்ணணும். ஸோ என்ன பண்றேன், ரைட் லெக் ஓப்பன் பண்ணிட்டேன், ஹேண்ட்ஸ் அப் பண்ணிட்டு உடம்ப நான் ரைட் சைட் டேர்ன் பண்ணிக்கிறேன். டேர்ன் பண்ணிட்டு ஆப்போசிட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் வந்து ரைட் லெக்கை டச் பண்ணும். நான் பின்னாடி திரும்பி தலையை தூக்கி பார்க்கணும். இதுதான் போஸ்டர். ரெடி? திருப்பி மேலே வரணும் அண்ட் இதுதான் ஸ்டெப்ஸ். ரெடி? இப்போ நம்ம செய்யலாம். ரைட் லெக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரைட் லெக் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு ரெடி? ஸ்லோலி ஹேண்ட்ஸ் அப், டர்ன் யுவர் பாடி. இப்போ ஆப்போசிட் ஹேண்டை வந்து டவுன் பண்ணுங்க அப்படி அண்ட் லுக் பேக். பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, and 10. Slowly up and come straight. இப்போ ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிடலாம். ரைட் லெக்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம். பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட். ஓகே, இப்போ வந்து லெஃப்ட் லெக் அதே மாதிரி ஓப்பன், சேம் பொசிஷன், ஹேண்ட்ஸ் அப். பொறுமையா லெஃப்ட் சைட் பாடி டர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஆப்போசிட் ரைட் ஹேண்ட் டு லெஃப்ட் லெக் டவுன். லுக் பேக். பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, and come straight, hands down. ஓகே, நல்லா மூச்சு இழுத்து விடுங்க பொறுமையா. பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட். கால் சேர்த்துக்கலாம். நல்லா பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து சின்ன ரீகேப். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பண்ண ஆசனா ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக செஞ்சோம். ஓகே, இப்போ தோப்புக்கரணை பண்ணலாம். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். நான் எல்லாரும் பண்ணணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். யாருக்கு பண்ணணும்னு தோணுதோ விருப்பம் இருக்கோ அவங்க பண்ணலாம். நம்ம 11 கவுண்ட்ஸ் பண்ண போறோம். கால் வந்து ஒரு 1 feet தள்ளி வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரெடி? காதை பிடிச்சிக்கலாம். கீழே போகும்போது எக்ஸ்ஹேல், மூச்சை வெளியே வச்சுட்டு கீழே போனோம். மேலே வரும்போது இன்ஹேல். இந்த பிரீதிங்கும் கொஞ்சம் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணி
சொல்றேன், இது ஆப்ஷனல் தான், எல்லாரும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, விருப்பப்பட்டவங்க செய்யலாம். ஓகே, ரெடி? ஸ்லோலி எக்ஸ்ஹேல் டவுன் and inhale up. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, and 11. Okay, breathe in and breathe out. கொஞ்சம் எல்லாரும் வாக் பண்ணி கால் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பொறுமையா வந்து நம்ம கால் நீட்டி உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். பொறுமையா உட்காந்துக்கோங்க. உட்காந்து கால் ஷேக் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணலாம். ஓகே, எல்லாரும் பொறுமையா வந்து என்ன பண்ணலாம், கால் ரெண்டுத்தையுமே பெண்ட் பண்ணிக்கலாம், மடக்கி உட்காந்துக்கலாம், கால் சப்ளாங்கால் மாதிரி போட்டுக்கலாம். இல்ல அர்த்த பத்மாசனம் என்னால போட முடியும் அப்படின்னா பொறுமையா என்ன பண்ணுங்க, அர்த்த பத்மாசனம் மட்டும் போடுங்க. ஃபுல் பத்மாசனம் அவசியம் இல்லை. ஓகேவா? அர்த்த பத்மாசனால உட்காந்துக்கலாம். இப்போ வந்து நார்மலா ஸ்ட்ரெச்சிங் தான், இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டெல்லாம் இருக்காது, எல்லாருமே செய்ய ட்ரை பண்ணுங்க. பொறுமையா என்ன பண்றோம், என்னோட பாடிக்கு ஸ்ட்ரைட்டா நான் கையை வைக்கிறேன், கை வச்சுட்டு எல்போ வந்து கீழே படணும். பொறுமையா நான் என் பாடியை சைட்ல பெண்ட் பண்ணி இந்த கை, அதாவது திரிகோணாசன ஸ்டாண்டிங்ல பண்ண மாதிரி நம்ம வந்து சிட்டிங்ல வந்து பண்றோம், ரைட்? அதே மாதிரி இந்த கையை நெக்ஸ்ட் கீழே வச்சு எல்போ டவுன், அண்ட் இந்த கை நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இந்த கை நல்லா ஸ்ட்ரெச் ஆகும்போது இந்த சைடு எல்லாம் வந்து நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும், அதை நல்லா ஃபீல் பண்ணுங்க. என்ன பண்றோம், இதே மாதிரி 10 கவுண்ட்ஸ் நம்ம ரைட் சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ரைட் சைட் ஹேண்ட் வச்சுக்கோங்க, டவுன் 1, அதே கூடவே செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். கம் ஸ்ட்ரைட், ஹேண்ட்ஸ் டவுன், ஹேண்ட் ஸ்ட்ரைட். 3, straight, 4, straight, 5, straight, 6, straight, 8, straight, 9, straight, and 10, straight. Okay, breathe in and breathe out. இந்த சைட்ல எல்லாம் நம்ம பாடி நல்லா ஸ்ட்ரெச்சா இருக்கும், அதை நல்லா ஃபீல் பண்ணுங்க. நேரா உட்காந்து நார்மல் பிரீத் இன் அண்ட் நார்மல் பிரீத் அவுட் 3 times. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து ட்விஸ்டிங் பண்ணலாம். சிட்டிங்லேயே நார்மலா உட்காந்துட்டு என்ன பண்றோம், ரைட் ஹேண்டை வந்து பின்னாடி வச்சுக்கோங்க, அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் வந்து ரைட் நீல வரணும். நம்மளோட ஷோல்டர், இந்த ஆங்கிள் இருக்க ஷோல்டர் வந்து இந்த சைட் ஸ்ட்ரைட் ஆகிற வரைக்கும் ட்விஸ்ட் பண்ணணும். ட்விஸ்ட் பண்ணி பின்னாடி திரும்பி பார்த்தோம், அண்ட் தென் அகைன் ஸ்ட்ரைட்டா வந்து சேம் ஆப்போசிட் சைட்.
நல்லா பின்னாடி திரும்பி பார்க்கணும். இதே மாதிரி 1 2 அப்படின்னு 10 கவுண்ட்ஸ் வரைக்கும் பண்ணலாம். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, slowly come straight. Breathe in and breathe out. நல்லா மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடுங்க. ஸ்பைன் வந்து நல்லா இப்போ வந்து ஃப்ரீயா இருக்கும். நல்லா ஃபீல் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செஞ்சோம் இல்லையா, சைட்ல டவுன் பண்ணி ஹோல்டிங் பண்ண, நம்ம அப் அண்ட் டவுன் மாதிரி பண்ணோம்ல. இப்போ வந்து அதுலயே போய் ஸ்டே பண்ணிடலாம். ரெண்டு சைடுமே 10 கவுண்ட் ஸ்டே பண்ணலாம். ரெடி, ஃபர்ஸ்ட் ரைட் சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்லோலி டவுன் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் அப். லெஃப்ட் ஹேண்ட் வந்து நம்ம காது கிட்ட இப்படிலாம் இருக்கக்கூடாது, என் காது கிட்ட ஒட்டி இருக்கணும். ரெடி, ஸ்டே தேர். 1 2 3 4 5 6 7 8 9 and 10. Slowly come straight. Breathe in and breathe out. ஓகே, பொறுமையா அப்படியே ஆப்போசிட் சைட் செய்யலாம். ஆப்போசிட் சைட், ஹேண்ட்ஸ் டவுன், எல்போ டவுன் பண்ணி ஹேண்ட் அப் அண்ட் ஸ்ட்ரெச். ஸ்டே பண்ணலாம். நல்லா பிரீத் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Slowly come straight and relax. Okay, breathe in and breathe out. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து படுத்துட்டு கொஞ்சம் ஒரு 2 3 ஆசனாஸ் மட்டும் செய்யலாம். ஆசனாஸ்ன்றதோட அது வந்து சிம்பிள் மூவ்மெண்ட்ஸா தான் இருக்கும். ஸோ அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபைனல் ரிலாக்ஸேஷன் போயிடலாம். எல்லாரும் லை டவுன் ஆன் யுவர் பேக், நம்மளோட வானத்தை பார்த்த மாதிரி படுங்க. ஓகே ஓகே, எல்லாரும் என்ன பண்ணலாம், சிங்கிள் லெக் ரைசிங் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ண போறோம், பாடிக்கு க்ளோஸா நம்மளோட கை, அதாவது பாதம் வந்து மேட்ல பதிஞ்சு இருக்கணும், கால்கள் ஸ்பேஸ் இருக்கணும். இதுதான் பொசிஷன், ஸ்டார்டிங் பொசிஷன். இங்க இருந்து பொறுமையா என்ன பண்றோம்னா, இன்ஹேல் பண்ணிட்டே அப்படியே ரைட் லெக் முடிஞ்ச வரைக்கும் இவ்வளவு அப் பண்ணாலும் போதும், ஆனா நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி அப் பண்ணுங்க. நீங்க அப் பண்ணும்போது இங்க தொடைக்கு பின்னாடி வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்ட்ரெச் தெரிஞ்சதுன்னா கரெக்டா பண்றீங்கன்னு அர்த்தம். அப்புறம் எக்ஸ்ஹேல் டவுன். அதே மாதிரி லெஃப்ட் லெக் இன்ஹேல் அப், அப்புறம் எக்ஸ்ஹேல் டவுன். ஸோ இதே மாதிரி ஆல்டர்னேட்டிவா மாத்தி மாத்தி நம்ம 5 கவுண்ட்ஸ் ரைட்ல 5 கவுண்ட்ஸ் லெஃப்ட்ல பண்ணலாம். ரெடி, லெக்ஸை சேர்த்து வச்சுக்கோங்க. ரெடி, ஸ்லோலி இன்ஹேல் ரைட் லெக் அப், exhale down, inhale left leg up, exhale down, inhale right leg up, exhale down, inhale left leg up, exhale down,
Inhale, right leg up. Exhale, down. Inhale, left leg up. Exhale, down. Inhale, right leg up. Exhale, down. Inhale, left leg up. Exhale, down. Last round. Inhale, right leg up. Exhale, down. Inhale, left leg up. Exhale, down. Okay, hands apart, legs apart. நல்லா breathe in and breathe out பண்ணிக்கோங்க. இன்னும் 2 ஆசனாஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஆசனா நம்ம இப்போ சிங்கிள் லெக், ஒரு லெக் அப் பண்ணோம், ஒரு லெக் டவுன் பண்ணோம். இதே மாதிரி 2 லெக்கையும் சேம் டைம் அப் அண்ட் டவுன், அதாவது கையை வந்து பாடிக்கு க்ளோஸா வச்சுக்கணும். க்ளோஸா வச்சுட்டு இது நான் ஒரு தடவை பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ பொறுமையா என்ன பண்ணோம், 2 காலையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கணும். ஸ்லோவா இன்ஹேல் பண்ணிட்டு இந்த மாதிரி அப் பண்ணி பொறுமையா எக்ஸ்ஹேல் பண்ணிட்டு டவுன். இது செய்யறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், பட் ட்ரை பண்ணுங்க. வெறும் 3 டைம்ஸ் மட்டும் பண்ண ட்ரை பண்ணலாம், அப் அண்ட் டவுன். ரெடி? முடிஞ்ச வரைக்கும் அப் பண்ணுங்க. ஃபுல்லா 90 டிகிரி அப் பண்ண முடியும்னா கமெண்ட் ஸ்டே பண்ணலாம். ஆனா ஒரு இந்த அளவுக்கு ஒரு 30 டிகிரி டு 40 டிகிரி அப் பண்ண முடியும்னா வெரி குட். அது வரைக்கும் பண்ணிட்டு ரிலாக்ஸ். ஓகே, ரெடி? 3 டைம்ஸ் பண்ணலாம். பிரீதிங்கோட பண்ணுங்க. வெரி ஸ்லோலி இன்ஹேல் அப், exhale down. Inhale up, exhale down. Inhale up, exhale down. Okay, legs apart, hands apart. Again, breathe in and breathe out. நல்ல மூச்சு இழுத்துடுங்க. நல்லா பிரீத் பண்ண பாடி ஈஸியா சீக்கிரமா ரிலாக்ஸ் ஆகும். ஸோ நல்லா டீப் இன்ஹேல் and very slowly exhale. ஓகே, இதுதான் லாஸ்ட் ஆசனா. நம்ம ஆல்ரெடி பண்ண ஆசனா, லாஸ்ட் கிளாஸ்ல கூட பண்ணோம். பிரிட்ஜ் போஸ். 2 காலையும் பெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். பெண்ட் பண்ணிட்டு பொறுமையா சைட்ல வந்து கைகளை வந்து வச்சுக்கோங்க. சைட்ல வச்சுக்கலாம். யூஸ்வலி வந்து நம்ம காலை இப்படி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் பிடிக்கிறதுனா ஓகே, இல்லைன்னா சைட்ல கை வச்சுக்கலாம். இப்படி இருக்கு அப்படின்னா இப்படியும் ஓகே. இட்ஸ் எவர் இஸ் ஃபைன், ரெண்டுமே ஓகே தான். பட் பிடிச்சி பண்ணீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ ஹோல்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும், நல்ல ஹிப்பை வந்து மேலே ரைஸ் பண்ணணும். ரைஸ் பண்ணி ஸ்டே பண்ணுவோம் யூஸ்வலா. இதுல என்ன பண்ணா இன்னைக்கு ஸ்டே வேணாம். பொறுமையா இன்ஹேல் பண்ணிட்டு நம்ம பாடியை நல்லா லிஃப்ட் பண்ணணும். எக்ஸேல் பண்ணிட்டு கீழே டவுன். இதை 5 டைம்ஸ் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ரெடி? கை சைட்ல வச்சுக்கோங்க, இல்ல இந்த மாதிரி ஆங்கிள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். எதுனாலுமே ஓகே. பொசிஷன் இதுதான். ரெடி? 5 டைம்ஸ் பண்ணலாம். ரெடி? ஸ்லோலி இன்ஹேல் அப், exhale down. Inhale up, exhale down. Inhale up, exhale down. Inhale up, exhale down. Last time, inhale up, exhale down. Okay, final relaxation போலாம். பொறுமையா கால்களை நீட்டிக்கோங்க. legs apart, hands apart. கால்களை தள்ளி வைக்கலாம், கைகளையும் தள்ளி வைக்கலாம். பாடி நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
என்ன ஒரு கையை வந்து வயிற்று மேல வச்சு நல்லா பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் பண்ணலாம். பிரீத் இன் பண்ணும்போது ஸ்டமக் நல்லா பலூன் மாதிரி மேல வரணும். பிரீத் அவுட் பண்ணும்போது பொறுமையா ஸ்டமக் மறுபடியும் ரிலாக்ஸ் ஆகணும். ஓகே, கண்ணை மூடி எல்லாருமே படுத்துடலாம். லை டவுன். என்னோட வாய்ஸ் மட்டும் கவனிச்சா போதும். Focus on your breathing for next 5 minutes. Breathe in and breathe out and relax your body. கண்ணை திறக்க வேண்டாம். நான் சொல்றத மட்டும் அப்படியே லைனா கேளுங்க. பொறுமையா நான் ஒரு பாடி பார்ட்டையும் சொல்லுவேன். அந்தந்த பாடி பார்ட்ல ஃபோக்கஸ் பண்ணி அந்த இடத்தெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் முட்டியை ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா உங்களோட முட்டியை ஃபோக்கஸ் பண்ணி அங்கே என்னென்ன ப்ரெஷர் டென்ஷன்லாம் இருக்கோ அதெல்லாம் ரிலீஸ் பண்ணி ஃப்ரீயா விட்டுருந்தோம். படுத்துட்டே பண்ணலாம். இல்ல படுத்துட்டே பண்றதுதான், யாரும் உட்கார வேணாம். இந்த ரிலாக்ஸேஷன் தான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்காக நான் உட்காந்துருக்கேன். நீங்க படுத்துட்டே பண்ணலாம். கண்ணை திறக்க வேண்டாம். லை டவுன். ஹேண்ட்ஸ் அபார்ட். கைகளை தள்ளி வச்சுக்கலாம். லெக்ஸ் அபார்ட். கண்ணை மூடி நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. ஓகே, கால் விரல்கள்ல இருந்து நம்ம உச்சந்தலை வரைக்கும் உடம்புல எல்லா பார்ட்டையும் ரிலாக்ஸ் பண்ண போறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் டோஸ், கால் விரல்கள் எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணுங்க. அப்படியே நம்மளோட பாதம் ஃபுல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. நம்முடைய ஹீல்ஸ், குதிக்கால் ரிலாக்ஸ் பண்ணுங்க. அடுத்தது நம்முடைய ஆங்கிள், நம்முடைய கணுக்கால், அதையும் ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்ப நம்மளோட ஆங்கிள், கணுக்கால்ல இருந்து முட்டி வரைக்கும் நம்ம காஃப் மசில், ஸ்கின் அப்படின்னு சொல்றது, இந்த பார்ட் எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணுங்க. நம்மளுடைய கணுக்கால்ல இருந்து நம்மளுடைய முட்டி வரைக்கும் இருக்க பார்ட் எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணுங்க. எல்லா மசில்ஸையும் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. அடுத்தது நம்மளுடைய முட்டியில இருந்து நம்மளுடைய ஹிப் வரைக்கும், நம்மளோட கை, அப்பர் தைஸ், லோவர் தைஸ், பட்டெக்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க. ரிலாக்ஸ் யுவர் பாடி. இப்போ நம்மளுடைய ஹிப்ல இருந்து நம்மளுடைய கால் பாதம் வரைக்கும், அதாவது நம்ம பாதி உடம்பு ஃபுல்லா ரிலாக்ஸ்டா இருக்கு. அதை நல்லா ஃபீல் பண்ணுங்க. இப்போ அப்பர் பாடியும் ரிலாக்ஸ் பண்ணலாம். பொறுமையா லோவர் பேக், அப்புறம் லோவர் பேக்கு ஸ்ட்ரைட்டா மேல நம்மளுடைய அப்டமன், அப்படியே கொஞ்ச மேல வந்தா நம்மளோட ஸ்டமக், ஸ்டமக்கு பின்னாடி இருக்க மிடில் பேக், மிடில் பேக்கு மேல வந்தீங்கன்னா அப்பர் பேக், அப்பர் பேக்கு ஸ்ட்ரைட்டா மேல செஸ்ட், செஸ்ட்டுக்கு மேல ஷோல்டர்ஸ். ஸோ இந்த மொத்த ஏரியாவையும் அப்படியே நம்ம டார்சோ அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, அந்த டார்சோவை மொத்தமா நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பிரீதிங் மட்டும் போகும்பொழுது நம்ம செஸ்ட் எக்ஸ்பேண்ட் ஆகும். அதையும் நல்லா ஃபீல் பண்ணுங்க. அடுத்தது நம்ம ஷோல்டர்ஸ்.
நம்ம ஷோல்டர்ஸ்ல இருந்து நம்மளுடைய விரல்கள் வரைக்கும், கை விரல்கள் வரைக்கும் எல்லாம் பார்த்தோம். ஷோல்டர்ஸ்ல இருந்து நம்ம பைசப்ஸ், ஆர்ம்ஸ், அதுக்கப்புறம் நம்மளுடைய எல்போஸ், அப்புறம் எல்போஸ்ல இருந்து ரிஸ்ட் வரைக்கும், ஃபோர் ஆர்ம்ஸ், அப்புறம் நம்மளுடைய உள்ளங்கை, அப்புறம் நம்மளுடைய ஃபிங்கர் எல்லாத்தையும் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. 2 கைகளும் முழுசா ரிலாக்ஸ்டா இருக்கு. எந்த இடத்துலயும் ஒரு ப்ரெஷரோ டென்ஷனோ தான் வேணாம். எல்லாத்தையும் ரிலாக்ஸா வச்சிருங்க. ஃப்ரீயா விடுங்க கையை. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய நெக்கையும் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. நெக்ல ஏதாவது ஸ்ட்ரெயின் இருந்தது அப்படின்னா தலையை லைட்டா கொஞ்சமா தூக்கிட்டு மறுபடியும் மேட்ல வச்சீங்க அப்படின்னா அந்த நெக்ல இருக்க ஸ்ட்ரெயின் வந்து ரிலீஸ் ஆயிடும். அடுத்தது நம்மளுடைய ஃபேஸ்ல இருக்க எல்லா மசில்ஸையும் ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க. நம்ம நெத்தியில இருந்து, நம்ம சின்ல இருந்து, நம்மளுடைய சீக்ஸ்ல இருந்து, நம்மளுடைய கண்கள், எல்லா இடத்துலயுமே ஃபேஸ்ல இருக்க மசில் எல்லாத்தையும் ரிலாக்ஸ்டா வைங்க. இப்போ நம்மளோட ஃபுல் பாடியும் நல்லா கம்ப்ளீட்டா ரிலாக்ஸா இருக்கு. நல்லா பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ பொறுமையா ரிலாக்ஸேஷன்ல இருந்து வெளியே வரலாம். லெக்ஸ் டுகெதர், கால்களை சேர்த்து வைங்க. கைகளை தலைக்கு மேல தூக்கி நம்ம தாடாசனம் பண்ற மாதிரி செய்யலாம். கைகளை ஃபிங்கர்ஸ் ஜாயின் பண்ணி தலைக்கு மேல தூக்கி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. காலையும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்ட்ரெச் 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 அண்ட் ரிலாக்ஸ். ஓகே, இப்போ பொறுமையா அப்படியே ரைட் சைடு டர்ன் பண்ணி எழுந்து உட்காருங்க. ரொம்ப பொறுமையா, வேகமா பண்ண வேணாம். ஓகே, சிட் ஸ்ட்ரைட். நம்ம 3 டைம்ஸ் ஓம் சாண்டிங் பண்ணி கிளாஸை எண்ட் பண்ணிடலாம். 2 கையவும் சின்முத்ரால வச்சுக்கோங்க. பேக் ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. ரெடி? Take a deep inhale. Inhale. Third time, inhale. Okay, slowly rub your palms. கைகளை நல்லா ரப் பண்ணுங்க. பொறுமையா கைகள் எடுத்து கண்ணில் வைங்க. இந்த மிதமான சூட்டை கண்ணில் உணருங்க. ஓகே, பொறுமையா கைகளை ரெண்டுத்தையும் புக் மாதிரி கண் முன்னாடி வச்சு பொறுமையா கண்ணை திறந்து நம்ம உள்ளங்கைகளை பாருங்க.
relax. Slowly inhale, hands up, exhale down. Again, inhale up and relax. Thank you. ஒரு 3 minutes லேட் ஆயிடுச்சு, வெரி சாரி. ஸோ யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா அடுத்த கிளாஸ்ல கேட்கலாம். நம்ம கிளாஸ் இப்போ எண்ட் பண்ணிடலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் எவ்ரிபடி. நன்றி சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ.